இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை சகோதரர் அவர்களுக்கும் இன்று பிறந்தநாள் காணும் ஐயா அவர்களுக்கும் எனது அன்பு தம்பி பூச்சி எஸ் முருகன் அவர்களுக்கும் ரேகா மேடம் அவர்களுக்கும் தலைவி கவிதா அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கங்கள். சந்தோஷமாக இருக்கு. அதாவது பத்திரிகை அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படின்றது ஆராய்ச்சி அவ்வளோ ஈஸியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதாவது ஆக்டா டியூர்னா அப்படின்ற ஒரு பத்திரிகை தான் 59 பிசியில் ஜூலியஸ் சீசர் காலத்திலேயே தொடங்கப்பட்ட முதல் பத்திரிகை அப்படின்னு சொல்கிறாங்க. 1605 தொடங்கப்பட்டது ஜெர்மனில். அந்த பத்திரிகை தான் முதல் பத்திரிகை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவில் சினிமா பத்திரிகை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர் PS செட்டியார் அப்படிங்கிறவர் 1935 தொடங்கினார் அப்படின்றாங்க. இப்படி எத்தனையோ விதமான விஷயங்கள் இருந்தாலும் எத்தனையோ நூற்றாண்டுகளாக மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் இருந்திருக்கிறார்கள், பத்திரிகைகளும் இருந்திருக்கிறது. அவ்வளவு பழமையான ஒரு துறை இந்த பத்திரிகை துறை, அவ்வளவு பெருமை வாய்ந்த துறை. எத்தனையோ விஷயங்கள், ஜேர்னலிசம், இன்வெஸ்டிகேட்டிங் ஜேர்னலிசம், இப்படி நிறைய ராத்திரி பகல் தூக்கம் பாராமல் உணவருந்தாமல் போய் செய்திகளை சேகரிப்பதற்கு எவ்வளவோ இடங்களில் போய் நின்று பல பிரச்சனைகளை சந்தித்து எவ்வளவோ இடங்களில் பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டு, அவர்களுடைய கேமராக்கள் பறிக்கப்பட்டு, அவர்கள் தாக்கப்பட்டு, இவை அனைத்தையும் மீறி மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான துறையில் இருக்கக்கூடிய இந்த பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். எவ்வளவோ விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்லணும். நீ இதை எழுதாத, இதை நீ எழுதக்கூடாது, என்னை பற்றி நீ சேகரிச்சிருக்கிற இந்த விஷயத்தை மறைத்து விடு, உனக்கு இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன் அப்படின்னு சொன்னாலும் முடியாது, என்னால் முடியாது, இந்த உண்மையை நிச்சயமாக மக்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி உயிரை நீத்த எத்தனையோ தியாகிகள் இந்த செய்தியாளர்களில் இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் சொல்லலாமே. குஷ்வந்த் சிங் சொல்லலாம். அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்கள், எங்கள் கலைஞரப்பா அவர்கள், இவங்க எல்லாருமே பத்திரிகையில் இருந்திருக்கிறாங்க, பத்திரிகையாளர்களாக இருந்திருக்காங்க. கலைஞரப்பா கூட சொல்கிறேன், நானும் பத்திரிகைக்காரன் தான் ஐயா அப்படின்னு பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கலைமகள் ஆசிரியர் ஐயா கிவாஜா அவர்கள், அவங்க அவங்களுடைய சிலேடைகளுக்கு ரொம்ப புகழ்பெற்றவர்கள். அவர்களும் பத்திரிகையில் இருந்திருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகு துறை இந்த பத்திரிகை துறை. ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்க ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் புகழ்பெற்ற ஒரு மனிதருக்கு பிள்ளையாக பிறந்திருந்தாலும் நான் இங்கே ஒரு சின்ன பிட்டு வாய்ஸ் பேசக்கூடிய ஆர்டிஸ்டாக இருந்து யார் என்று தேடி பார்த்தாலும் தெரியாத இடத்தில் இருந்த என்னை தேசிய விருது வாங்கும் அளவிற்கு உயர்த்தியவர்கள் பத்திரிகைக்காரர்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆரம்பத்திலிருந்தே எனக்கு ரொம்ப கூடவே இருந்து அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருந்த பத்திரிகைக்காரர்கள் தான் இன்று வரை என் மேலே ஒரு அக்கறையாக இருந்திருக்காங்க. ராயப்பேட்டைக்கு 1972 வந்தப்போ நான் முதலில் பார்த்த 2 பத்திரிகையாளர்கள் யார் யாருன்னு கேட்டிங்கன்னாக்க அண்ணன் பைல்வான் அண்ணனும் கிறிஸ்டோஃபர்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க 2 பேரும் தான் நான் ஆரம்பத்தில் பார்த்தது. அதுக்கு பிறகு நம்ம வீட்டுக்கு எதிர்க்கவே திரை உலகம் துரைராஜ் அப்படின்னு இருந்தாங்க. திரை உலகம் பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பல பேரை பார்த்துருக்கிறோம், பல செய்திகளை பார்த்துருக்கிறோம், நல்ல விஷயங்களையும் பார்த்துருக்கிறோம்,
ரொம்ப கொடுமையான விஷயங்களையும் வந்து பார்த்துருக்கிறோம். இப்படி எல்லா விஷயங்களும் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து போகும்பொழுது அவர் வெடிகுண்டு வீசி அவருடைய கால் வந்து துண்டா போய் அவருக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்ததையும் மக்களிடத்தில் எடுத்து கூறி இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னதும் பத்திரிகைக்காரர்கள் தான். அதே மாதிரி இருக்காரா இல்லையா, உண்மையா இல்லையா, இது வந்து உண்மையான ஒரு மனிதனா இல்லை கற்பனை கேரக்டரா அப்படின்னெல்லாம் எல்லாருக்குள்ளும் ஒரு விவாதம் இருந்த ஒரு மாயாவி வீரப்பனை காட்டிற்குள் போய் சந்தித்து அவரை வந்து வீடியோ எடுத்து அவரை பற்றிய செய்திகளை சேகரித்து கொண்டு வந்து மக்களுக்கு தெரிய வைத்ததும் பத்திரிகைக்காரர்கள் தான். இந்த மாதிரி அவங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப பெருமையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஐயா நான் கொஞ்சம் உண்மைகளையும் சொல்லி பழக்கப்பட்டவன். ஒரு நுங்கம்பாக்கத்தில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து நான் ஷூட்டிங் அது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் வந்து பத்திரிகைக்காரர்கள் நாங்கள் இந்த பத்திரிகையில் இருக்கோம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வரும்போதே வந்து அவங்க மது அருந்திட்டு வந்திருந்தாங்க. எங்கிட்ட வந்து பணம் கொடுங்க அப்படி பணம் கொடுங்கங்கிறதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்க வேண்டியிருக்கா? நான் சொன்னேன் எதுக்கு பணம் கொடுக்கணும்? இல்லை அது போனோம் பத்தலை வேணும். நான் சொன்னேன் தரமாட்டேங்க, உங்கள் உடம்பு கெட்டு போகிறதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன், வேண்டாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு 2 நாள் பொறுத்து பத்திரிகையில் வந்து எம்எஸ் பாஸ்கர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் படுத்துடுறாரு. இதுக்கு காரணம் வந்து புட்டி சமாச்சாரம் தான் அப்படின்னு எழுதிட்டாங்க. அப்போ டக்குன்னு வந்து நான் ஒரு 2 நாள் பொறுத்து வந்து இன்னும் ஒரு நியூஸ் வந்தது. எம்எஸ் பாஸ்கர் காருக்கு டிரைவரே வச்சுக்கல, இதுக்கு காரணம் வந்து சம்பளம் கொடுக்கணுமேன்ற கஞ்சத்தனம் இல்லை, மதுப்பழக்கம் தனக்கு வந்துவிடக்கூடாதே என்பதற்காக அவர் டிரைவரை வச்சுக்கல. கேட்டாக்க எனக்கு ட்ரிங்கிங் விட்டு டிரைவிங்கில் போதை அதிகம்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதற்கு மறுப்பு போட்டது எங்கள் கங்காதர அண்ணாச்சி. இந்த மாதிரி எழுதுகிறவங்களும் பத்திரிகைக்காரங்க. அப்போது அவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் இந்த பத்திரிகைன்னு சொல்லிவிட்டு அவங்க போதையில் வந்து பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு கெட்ட பேரா, அந்த பத்திரிகைக்கு கெட்ட பேரா? அதே மாதிரி பாருங்கள், இப்போ சமீபத்தில் கூட யாரோ ஒருவர் பண்ண தவறுக்காக அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய இன்னொருத்தருடைய ஃபோட்டோவை போட்டாங்க அப்படின்னு அது கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆக எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ற வள்ளுவனுடைய வாக்குப்படி இது உண்மையா அப்படி என்பதை தெரிந்து கொண்டு தயவு செய்து செய்திகளை வெளியிட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இருகரம் கூப்பிய வேண்டுகோள். நிச்சயமாக வந்து எல்லாரையும் அப்படி சொல்லலை, அருமையாக வந்து செய்திகளை சேகரித்து அதை பத்திரிகையில் போடக்கூடிய பத்திரிகையாளர்கள் 99.9 பேர் இருக்காங்கன்னா ஒரு 0.01% இந்த மாதிரி இருந்தால் கூட அந்த பத்திரிகைக்கு கெட்ட பெயர் வரும். தயவுசெய்து இனிமேல் அப்படி செய்யாதீர்கள், வேண்டாம். என்னுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் இன்னும் பல காலம் புதிதாக வரக்கூடியவர்களுக்கும் என்னை போன்ற கலைஞர்களுக்கும் ஆதரவாக இருக்க வேண்டும். உங்களுடைய சங்கம் இன்னும் பல பல வெற்றிகளை காண வேண்டும். பல 100 ஆண்டுகள், பல 1000 ஆண்டுகள் இந்த மாதிரி வந்து ஒரு புகழ்மிக்க ஒரு விஷயம் நடக்க வேண்டும். இன்று மலர் வெளியீட்டு விழா, இதே மாதிரி பல மலர்கள் வெளியிட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை வண்ண மலர்களாக பூத்துக்குலுங்க வேண்டும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். 30 பக்கம் பேஜ் ஃபோட்டோஸ் கொண்டு வந்து கொடுத்தாரு. அவ்வளோ ஆச்சரியமாக போச்சு. நான் இவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கிறேன். நம்மளை திரும்பி பார்க்க வைக்கிறது தான் இந்த ஃபோட்டோவும் பத்திரிகை உலகமும். இப்போ யூடியூப்ஸ் நிறையா வந்திருக்கலாம், பட் இருந்தாலும் நம்மளுடைய அந்த பழைய அந்த ராணி புக்கில் வந்த மாதிரியோ, குமுதமில் வந்த மாதிரியோ, ஆனந்த விகடனில் வந்த மாதிரி, தினத்தந்தி தினமலரில் வந்த ஃபோட்டோஸ் மாதிரியெல்லாம் மனசில் அப்படியே பொக்கிஷமாக எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் பூச்சி முருகன் சார் வந்து நடிகர் சங்கக்கும் சரி, அவர் வந்து என்ன அவ்வளோ பொயட்ரிக் பேசிட்டார். அவரை பார்த்து அவர் பயில்வான் மாதிரி இருந்தார். ரொம்ப நம்மளுடைய கமிஷனர் வந்து அவ்வளோ சுத்த தமிழ் இங்கிலீஷ் பிளந்து கட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பொயட்ரிக்காக பேசுகிறாரு. வாழ்க்கையோட எல்லா இதுவும் இருக்கு. அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்துடலான் இருக்கேன் அடுத்த வாட்டி கண்டிப்பாக. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல், ஐ லைக் இட். அண்ட் ப்ரொடியூசர் சார்,
அவர் வந்து சின்ன சின்ன படங்கள் வளர்கிறதுக்கு நிறைய உதவி பண்ணுங்க ப்ளீஸ். அதை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி அதை நல்லா வளர்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் சின்ன படங்கள் எடுக்கும்போது இன்னைக்கு காலையில் நான் இதே பிரசாஸ் லேபுக்கு வந்தேன். லேடிஸ் ஹாஸ்டல்னு ஒரு படம் பூஜைக்கு அதில் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணுறேன். அப்போ நான் சொன்னேன் சின்ன படங்கள் வரும்போது இன்றைக்கி ஒரு பூஜை, இன்னைக்கு காலையில் எல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், இது முடிச்சோன்னே அந்த ஷூட்டிங் எடுத்து முடிப்போம், அதுக்கப்புறம் ஆடியோ ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகணும். அப்போவும் எல்லாம் ப்ரெஸ் மீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் கிடைக்கிற சிறிய தொகை மட்டும்தான் நம்மளுடைய பத்திரிகையாளருக்கு வந்து சேரும். பட் அதோடைய லாபமும் நஷ்டமும் ப்ரொடியூசருக்கு தான். ஆனால் அது லாபமானால் அவர் திருப்பும் இன்னொரு படம் எடுப்பார். ஸோ அதனால் கண்டிப்பாக சின்ன படங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுங்க, நல்லவங்களுக்கு நல்லதாக எழுதுங்க, கெட்டவங்களை கண்டிப்பாக திருத்தி காண்பீங்க, கெட்டவங்களை கண்டிப்பாக நீங்கள் சுட்டி காமிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய பொறாமை என்ன தெரியுமா, இந்த ஒரு டீச்சர், ஒரு டாக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ்னால் அதே ஒரு கேட்டகரியில் வச்சுருப்பாங்க. நான் உண்மையாலுமே செம்மையான காமெடி கேரக்டர், அது யாருக்குமே தெரியாது. ஆனால் வந்து ஒரு வேறு கேரக்டர்ஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் இந்த பாஸ்கர்ஜியை பார்த்தா செம்ம பொறாமையாக இருக்கும். ஷோ இவர் என்னடா எனக்கு எப்படியோ பயங்கர கோபமாக வருது, இவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணுறாரு அவ்வளோ இயல்பாக. ஏன்னா ஒரு டப்பிங் பண்ணுறது இட்ஸ் வெரி 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 டஃப். நான் ரொம்ப நாள் கழித்து தான் என்னுடைய சொந்த வாய்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து என்னோடய சேனல்ஸில் செல்ல குட்டீஸ்ன்னு கேட்கலன்னா ஆடியன்ஸ் கீழே போடுறாங்க, உங்கள் வாய்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி அந்த வாய்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து அவருடைய வாழ்க்கையை தொடங்கி என்ன டிஃப்ரெண்ட். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு மலையாள படம் பார்த்தேன், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காருன்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது. அது கண்டிப்பாக எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வரணும்னு நினைக்கிறேன். இந்த விழாவிற்கு என்னை அழைப்பு விடுத்த எல்லாருக்கும் மிக 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 ரொம்ப நன்றி. இனியும் நிறைய கேரக்டர்ஸ்லாம் நாங்கள் நடித்து நாங்களும் நேஷ்னல் அவார்டு வாங்கணும், ஸ்டேட் அவார்டு வாங்கணும், சார் இருக்கார் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே கிடைக்கணுன்ட்டு அமுதவாணன் அப்புறம் இவங்கெல்லாம் செம்மையான ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவங்களுக்கு எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்க ஒரு பர்சன்ஸ் இவங்கெல்லாம். கிரேட். ஸோ எல்லாரும் நல்லபடியாக இந்த வருஷத்துலேருந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட விஷ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டீச்சர். இது கொஞ்சம் கூட ராயல டீச்சர். நாங்கள் ஒருத்தர் இருக்கிறது எம்எஸ் மாஸ்டர் சாரை பற்றி பெருமையாக பேசுறீங்களே, என்னை பற்றி ஒரு எவ்வளோ படத்தை இட்டு கொடுத்துருக்கோம், என்னை பற்றி ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுறீங்களா? அதுக்கு அவங்களே பரவாயில்ல, அதெல்லாம் கடவுள கவிதை, அது பொண்ணு வைக்க மாட்டேன் பாத்தீங்களா மேடம், கடைசி எவரை என்ன பத்தி பேச மாட்டேன். இல்ல இந்த பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் சொல்லி ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்டு இன்றைக்கும் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா எல்லாத்துலேருந்தும் கூப்பிட்டு, மேடம் என்ன மேடம் ஒரு எம்ஜிஆர் சரோஜோதேவி மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்னு எப்போதுமே சத்யராஜ் சார் கூப்பிட்டு சொல்லுவாருமா, என்னம்மா இது இப்படி ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. சூப்பரான ஒரு வெப் சீரிஸ், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் ஒரு காதல் இருக்கும், ஏன்னா அவருக்கும் யானைக்கண்ணு எனக்கும் யானைக்கண்ணு, அதனால் அதில் ஒரு காதல் இருக்கும் பாருங்கள். அது எப்போவுமே சத்யராஜ் சார்னால தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனேன். என் கூட நடித்த எங்கள் டேரக்டர் அதுக்கு எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்தாரு ஒரு ஆக்ட்ரஸாக, அதுக்கு நான் எப்பொழுதும் நன்றி கட்டப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தான் கிரேட் எல்லா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட நடிக்கலேன்ற ஒரு வருத்தம் இருக்குது. அவர் என்ன போடுறது படங்களில் நடிக்க வைக்கவே மாட்டேங்கிறாரு, இனி எங்கே கூப்பிடுறது, சான்ஸ் இருக்கோ என்னன்னு தெரியாது. கவலைப்படாது, இதை பற்றி நான் சூப்பர் ஸ்டார் கிட்ட பேசுகிறேன். தேங்க்யூ. அது மாதிரி இவங்கள பார்த்து தான் எங்கள் அம்மாவும் இன்னைக்கு எங்கே ஆகிட்டாங்க. ஃப்ரிட்ஜில் பார்த்தா தயிர் பாக்கெட்லேருந்து பாக்கெட்டு காணா, என்னடா பார்த்தா படத்துக்கு எல்லாத்தையும் முகத்தில் போட்டு வச்சுருக்காங்க. கேட்டால் ரேகா மேடம் இதை போட்டு தானே அவங்க இன்னும் எங்கே இருக்காங்க. அந்த மாதிரி மேடம் பார்த்துட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுங்க, அவங்க அசிஸ்டண்ட்டு அவங்களுக்கு மட்டும் டிப்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பல பேர் தாய் பாருங்க எல்லாருக்கும் அழகாகிறது எப்படின்னு அதுக்கும் சேர்த்து டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ டிப்ஸு. டிப்ஸ் கொடுக்குறது வெறும் பியூட்டி பற்றி மாத்திரம் இல்லை, நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறேன், போகிற இடங்கள் காமிக்கிறேன். நிறைய வந்து இப்போது சிங்கப்பூர் மக்கள் எப்படி இருப்பாங்க, மலேசியன் மக்கள் எப்படி இருப்பாங்க, யூகே பீப்புள் எப்படி இருப்பாங்க, யூஎஸில் எப்படி இருப்பாங்க, அங்கத்தோட ஃபுட் என்ன, இங்கத்தோட ஃபுட் என்ன, நம்ம எப்படி சிம்பிளாக கஞ்சி தண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா தயிர் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு கடித்து சாப்பிட்றது இருக்கிற ருசி இருக்குல்ல, அது மாதிரி எதையும் பீட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மோட்டிவேஷனல் ஆஃப் ஹெல்த் கேரியர் பற்றி நிறையா சொல்கிறேன். வீட்டிலே இருந்துட்டு இந்த இல்லை முடியாதுன்னு சொல்கிற லேடிஸை பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு தெரியாது, எனக்கு குக்கிங் பண்ண தெரியாது, எனக்கு க்ளீனாக வச்சுக்க தெரியாது, எல்லா விஷயங்களும் இருக்குது எல்லாத்துலேயும். எல்லாரும் ரேகாஸ் டைரியை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. அப்போ அந்த கஞ்சி அந்த வெங்காயம் போட்டு சாப்பிட்டு தானே மேம்
இதான் எங்க அம்மா தப்பா புரிஞ்சு முகத்துல போட்டுருந்தாங்க. உண்மையாவே ஹெல்த்தியா இருக்கணும்னா நீங்க டயட் கண்ட்ரோல் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். கண்டிப்பா. அதாவது எங்க ஃபேமிலியில இல்ல, பல ஃபேமிலியில வந்து இன்னைக்கு ரேகா மேம் வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி மேம் உங்ககிட்ட, இந்த பொன்னையவன படம் இருக்குல்ல, அத கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் இருக்குல்ல, அது எப்படி ஃபீல் பண்ணீங்க, எப்படி நடிச்சீங்க? ஏன்னா அதை பார்த்து பல பேர் அழுதுருக்காங்க. இல்லை, அது அந்த டைமில் எனக்கு ரொம்ப மெச்சூரிட்டி ஒன்றுமே கிடையாது. கமல் சாரும் நானும் அப்படி அந்த திட்டில் மேலே இருக்கிற டைமில் இங்கேருந்து பாலச்சந்தர் சார் சொன்னார், கமல் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சாக போகும்போது கண்ணை ஓப்பன் பண்ணியிருப்பியா, க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்னு சொன்னார். நான் கண்ணை மூடிட்டோன்னா ரெடி 1 1 1 2 2 2 அப்படியே கிஸ் பண்ணோன்னா கீழே ஜம்ப் அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து சுரேஷ் கிருஷ்ணா சார், வசந்த் சார்லாம் அசோசியேட்ஸு. நான் சொன்னேன் எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார், எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் எனக்கு வந்து அந்த சீன்ஸ் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும், அது பெரிய இன்றைக்கும் பேசும் பொருளாக இருக்குதுன்னு சொல்கிறது நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக தான். இன்றைக்கும் பாலச்சந்தர் சார்லாம், எஸ்பி பாலசுப்ரமணியம் சார், இவங்களெல்லாம் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். ஃபீலிங் பிளஸ்ட். அவ்வளோ சாங்ஸ் எல்லாம் நடிச்சிருக்கோம்ல. தேங்க்யூ மேம். கண்டிப்பாக வந்து பொன்னைய மன்னன் பார்ட் 2 வர்றோம். அன்பும் மலர் பேசுவது எனக்கு ஒரு பெரும் பெருமை தான். ஆனால் அதை விட பெரிய பயம்தான். ஏன்னா இதில் எல்லோரும் பத்திரிகையாளர்கள், நண்பர்கள். ஒரு வார்த்தை தவறினாலும் நாளைக்கு தலைப்பு வரும், விருந்தினர் வாய் வழுங்கி விழுந்ததுன்னு வரும் அப்படின்னு. தீபாவளி என்றாலே ஒளி, ஆனந்தம், சலப்பு. ஆனால் திரைப்பட பத்திரிகையாளர்கள் தீபாவளி வேற மாதிரி. மக்கள் பட்டாசு வெடிக்கிறார்கள், நீங்கள் பட்டாசு செய்தி வெடிக்கிறீர்கள். முதலில் ஒரு உண்மை சொல்லணும், இங்கு எல்லோரும் ஒளியோடு சம்பந்தப்பட்டவர்கள் தான். திரைப்படம் ஒளி இல்லாமல் உருவாகாது, பத்திரிகை உண்மையின் ஒளி இல்லாமல் நிற்காது, தீபாவளி ஒளி இல்லாமல் அர்த்தமே இல்லை. அதனால் இன்றைய இந்த சந்திப்பு ஒரு ஒளி மாநாடு மாதிரி தான் எனக்கு இருக்கிறது. ஒரு பத்திரிகையாளரின் பணி எப்போதும் சுலபமல்ல. அவர் படம் பார்ப்பார், நடிகரை பார்த்து சிரிப்பார், ஆனால் மனதில் கேள்வி எழுப்புவர். அவர்தான் பத்திரிகையாளர். இந்த காட்சி எந்த கோணத்தில் எடுத்தது, இந்த பாடல் எப்பொழுது ஹிட் ஆகும், இந்த ஹீரோ இனிமேல் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படி என்று பல கேள்விகள் அவர்கள் மனதில் உருவாகி கொண்டே இருக்கும். பத்திரிகையாளர்களின் நோட்டு புத்தகம் கதாநாயகனின் கத்தி மாதிரி. ஒரு வரி எழுதினால் ஹீரோ மார்க்கெட் உயரும், மற்றொரு வரி எழுதினால் ஹீரோ நிலை திண்டாட்டம். அடுத்தது தீபாவளி வந்துவிட்டால் எல்லோரும் புதிய ஆடையோடு பழைய கடனை மறந்துவிட்டு சிரிப்பார்கள். ஆனால் நம் பத்திரிகையாளர்கள் மட்டும் அன்று காலை எழுந்தவுடனே கேமராவை தூக்கி யார் எந்த பிரமாண்டமான படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்று தீபம் ஏற்றுவதற்கு முன்பே பட விமர்சனத்தை ஏற்றி விடுவார்கள். நம்ம சினிமா உலகம் ஒரு பெரிய குடும்பம்தான். அதில் ஹீரோ, ஹீரோயின், வில்லன், காமெடி, இயக்குனர் எல்லோரும் தங்கள் வேலைகளை காப்பாற்றி நடிக்கிறார்கள். ஆனால் பத்திரிகையாளர்கள் மட்டும் தான் நடிக்க முடியாதவர், அவர் நடிப்பவர் அல்ல, நடந்ததை சொல்பவர் தான் பத்திரிகையாளர். அதனால்தான் அவருக்கு எல்லோருக்கும் பயந்து ஒரு மரியாதை காட்டுகிறார்கள். ஏனென்றால் பத்திரிகை ரிவ்யூ தான் படம் வாழுமா விழுமா என்று தீர்மானிக்கும் முதல் தீபம். தீபாவளி என்றால் வெடிகுண்டுகள். ஆனால் இங்கு வெடிகுண்டுகள் வேற மாதிரி. ஒரு ஹெட்லைன்ஸ் போடுவாங்க, நடிகர் ரகசிய திருமணம். அதுவே ஒரு சின்ன சூரசம்காரமாக ஆயிடும். மறுநாள் படம் ஹிட் ஆனாலே அந்த செய்தி தான் நம்பிக்கை கொடுத்தது என்று ஹீரோ நன்றி சொல்வார். இதுதான் சினிமாவும் பத்திரிகையும் ஒருவரை ஒருவர் வெளிச்சப்படுத்தும் ஒளிகள். இன்றைய இந்த விழாவில் நான் ஒரு சிறிய வேண்டுகோள் சொல்ல விரும்புகிறேன். திரைப்படங்கள் ஒளிபாயும் கலை, பத்திரிகை அந்த ஒளியை பொதுமக்களுக்கு கொண்டு செல்லும் வழி நம் அனைவரின் கடமை. அந்த ஒளியை உண்மை நயம்படும் வழியில் தீப்பொறி அல்ல தீபம் போல பரப்ப வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். இறுதியில் இந்த தீபாவளி நமக்கு ஒரு நல்ல சிந்தனையை தரட்டும். ஒளி கொடுத்தால்தான் ஒளியாக முடியும். அதேபோல் நீங்கள் அனைவரும் எழுதும் ஒவ்வொரு வரியும் ஒரு கலைஞனின் வாழ்க்கையையும் ஒரு சினிமாவின் விதியையும் ஒளியாக்குகிறது. அதனால் இந்த தீபாவளியில் சொல்லிக்கொள்வோம், திரையின் படத்தின் ஒளி குறையலாம், ஆனால் பத்திரிகையாளரின் எழுத்து ஒளி ஒருபோதும் குறையாது என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா நன்றி ஐயா. உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஐயா, ஒன்றும் இல்லையா, எல்லாரோட கேள்வி அது. உங்களுக்கு பூச்சி முருகன் எப்படி ஐயா பேர் வந்தது? அதை மட்டும் ரொம்ப நாளாக எல்லாருக்கும் டவுட் இருக்கு. பூச்சிங்கிறது நெல்லையில் பூச்சின்னு என் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுது. நெல்லையில் பூச்சி என்ற ட்ராமா எங்கள் அப்பா வந்து கலைமாமணி எஸ் சிவசூரியன் ஒரு 100 படம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நானும் நாடகக்காரன் தான், ஆக்சுவலாக பேசிக்கலாக நாடகக்காரன் தான். அந்த நாடகக்காரனுக்காக தான் இப்போ கலைமாமணி பட்டமே எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் சினிமா நடிகன் இல்லை, நாடக நடிகன் தான். பூச்சி வந்து ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் எனக்கு வந்தது. தேங்க்யூ. நன்றி நன்றி ஐயா. வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நினைந்து அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டு எனக்கு முன்னால் உரையாற்றிருக்கின்ற வீட்டு வசதித்துறை தலைவர், எனது நெஞ்சம் நிறைந்த ஆருயிர் அண்ணன்
அண்ணன் பூச்சி முருகன் அவர்களே, நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆவடி அன்பு சகோதரி இளங்கோவன் அவர்களே, தேசிய விருது பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் பாஸ்கர் அவர்களே, சிறப்பான நடிக்கின்ற ஆற்றல் பெற்றிருக்கின்ற அன்பு சகோதரியார் நடிகை ரேகா அவர்களே, எஸ்கே பிக்சர்ஸ் அண்ணன் சம்பத்குமார் அவர்களே, மாசாணி பிக்சர்ஸ் அண்ணன் ராஜசேகர் அவர்களே, தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு தங்கை கவிதா அவர்களே, பொதுச் செயலாளர் அண்ணன் கோடங்கி அவர்களே, பத்திரிகை சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளே, நிகழ்வுகளே கலந்து கொண்டு சிறப்பாக உரையாற்றிய அன்பு தம்பிகள் அமுதவாணன் அவர்களே, விக்கி அவர்களே, பார்ப்பதற்கு எளிய தோற்றமாக இருந்தாலும் மேடையிலே வந்து பேசுங்கள் என்று உடனேயே நடித்து காண்பித்த அருமையண்ணன் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் தேவராஜ் அவர்களே, இவர்கள் செய்வதையெல்லாம் பார்ப்பதற்காக வந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அண்ணன் சகோதரர் வீட்டு வசதி துறையினுடைய தலைவர் அண்ணன் பூச்சி முருகன் அவர்கள் திடீரென்று ஒரு நாள், தம்பி நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு. வரணும்னு தொலைபேசி அழைத்தார். நான் அவர் மீது மிகுந்த பெரிய மதிப்பு வைத்திருப்பான். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய உள்ளத்திலே நீங்காத இடம் பெற்றிருக்கின்ற ஒரு மாமனிதர் அண்ணன் பூச்சி முருகன் அவர்கள். பார்ப்பதற்கு எளிய தோற்றமாக இருந்தாலும் நானே தலைவரை சந்திக்க போனாலும் இவருடைய அனுமதியை பெற்றுத்தான் நான் அவர் சந்திப்பேன். ஏன்னா வருகின்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய கழகத்தோர்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருந்தால் யார் வந்தாலும் அறிவாலயத்தில் இவருடைய அனுமதியை பெற்றுத்தான் உள்ளே செல்ல வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறந்த பண்பாளர், எளிமையானவர், அதுவும் பத்திரிகை இந்த சங்கத்தின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர், உங்கள் மீது எல்லாம் மிகுந்த உங்களையெல்லாம் நேசிக்கக்கூடிய ஒரு மாமனிதர். எனவே நான் அவர் மீது மிகுந்த பாசம் வைத்திருக்கிறேன். நான் இதுவரை சட்டமன்றத்திற்கு 4 முறையும், நாடாளுமன்றத்திற்கு 1 முறையும், உள்ளாட்சி மன்றத்திற்கு 2 முறையும், 7 முறை தேர்தலில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் இதுவரையில். ஆகவே அதை நான் சொன்னதற்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 26 வயதில் நான் சட்டமன்ற உறுப்பினரானவன். அண்ணனோடு 35 ஆண்டு காலத்திற்கு மேலாக அவரோடு நான் நெருங்கி பழகி கொண்டிருக்கிறேன். எனவே தான் அவர் தொலைபேசியை சொன்ன உடனே நான் வருகிறேன் என்று சொன்னேன். எதிர்பாராத விதமாக நேற்றைய தினம் மதியம் 3 மணிக்கு எங்களுடைய சொந்த ஊரிலே கடலூர் மாவட்டத்தில் அதாவது இடி மழை பெய்து இடி விழுந்த காரணத்தினால் வயலிலே வேலை செய்து கொண்டிருந்த 5 பெண்கள், சம்பவ இடத்திலேயே 4 பெண்கள் இறந்து விட்டார்கள். ஒரு பெண் உடல்நலம் பாதிக்கப்பட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது தெரிந்தவுடனே முதலமைச்சர் உடனடியாக செல்ல வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால், அது என்னுடைய சொந்த ஊர். நான் இரவோடு இரவாக சென்று இரவு 1:30 மணிக்கு விழுப்புரத்திலே பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு உறவினர்களுக்கு அவங்களுக்கு உதவியும் செய்துவிட்டு இரவோடு இரவாக தொடர்ந்து எங்கள் ஊருக்கு போனால் 250 கிலோமீட்டர் போனோம். அந்த இடத்துக்கு இரவு காலை 3 மணிக்கு மருத்துவமனைக்கு சென்று அந்த இறந்த 4 பேருடைய உறவினர்களெல்லாம் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கேயே அருகிலே தங்கி காலையில் கலெக்டர், எஸ்பி நான்லாம் போய் பார்த்துட்டு முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு இரங்கலை தெரிவித்தோடு 5 லட்சம் ரூபாய் குடும்ப நிவாரணம் தொகை அறிவித்தார்கள். அதோடு அந்த குடும்பத்திற்கு இன்றைய தினம் இறுதி சடங்கு செய்வதற்காக நான் என் சொந்த நிதியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 50,000 வழங்கி, அது மட்டும் அல்லாமல் அந்த கிராமத்திற்கே சென்று அந்த இறுதி நிகழ்ச்சியை கலந்துவிட்டு அதற்கு பிறகு சரியாக ஒரு 3 மணிக்கு புறப்பட்டு வேகமாக அண்ணன் சொன்ன காரணத்தை கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு வந்தேன். ஆகவே இங்கே நான் வருகின்ற பொழுது என்ன பேச வேண்டும் என்று எனக்கு அண்ணன் சொன்னார். ஏன்னா எதாவது பேசணுமாண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, புத்தகம் வெளியிடுவாங்க, தீபாவளி வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டு நீ வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் நான் வரும்போது கேட்டேன், எப்போ கேளுப்பா ஏதாவது பேசணுமான்னு கேட்டேன். தம்பி என்னுடன் வந்திருக்கின்ற மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தம்பி பாலச்சந்தர் அவர்கள், அவர் சிறந்த ஒரு உழைப்பாளி, அண்ணன் டெப்டி சிஎம்முக்கு வேண்டியவர் தம்பி. அவர்கிட்ட கேட்டால் எதாவது பேசணுமாப்பா, அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டியதில்லை, நீங்கள் வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு வந்துருங்கன்னாரு. ஆனால் நீங்கள் பார்த்த பிறகு தான் தெரியுது ஒவ்வொருவரும் பெரிய, அதாவது மிகப்பெரிய கலைஞர்களாக இருக்கிறார்கள்.
உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருந்தது. ஏதோ இங்கே ஒரு பெரிய எல்லாமே ஒரு நிரம்ப அறிவு பெற்றவர்கள் எல்லாரும், யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைய சொல்ல முடியாத அளவிற்கு அந்த தம்பிங்க 2 பேருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. ஐ திங்க் அமுதவாணன், விக்கி, அதை விட அண்ணன் வாந்தி எடுக்கிறதுக்கு போட்டு சூப்பராக கலக்கிட்டு போனார். நல்லா பண்ணார் தேவரா. இல்லை இந்த வயதில் ரொம்ப நான் கேட்டேன், ஏன்னா நிறைய பேர் தாடி வச்சுருக்காங்கன்னு கேட்டேன் அண்ணனை. அது அப்படி தான் தம்பி தாடி வச்சுருக்காங்க அப்படின்னாரு அவர். சிந்தித்து சில நேரத்தில் அதிகமாக சிந்திக்கின்ற பொழுது மனிதர்களுக்கு ஏதோ ஒன்று தடவணும் போல தோணும். அதனால் அந்த தாடி வச்சுட்டு இல்லை கேட்டேன் தெரியாமல். அதனால் ஆகவே ஒரு சிறப்பான மனிதர்கள், யாருமே இல்லை குறைய சொல்ல முடியாது. அதை விட நம்ம தங்கை கவிதா அவர்கள், கவிதா தானே, என்னுடைய மகள் பேரும் கவிதா தான். அதனால் ரொம்ப ஒரு சிறப்பான உங்களுடைய பேச்சை கவனித்தேன். நிதானமும் பொறுமையும் அடக்கமும் தன்னார்வமும் நம்பிக்கையும் உங்களுடைய பேச்சில் இருந்தது. நான் மனதார பாராட்டுகிறேன். அதுக்கு அடுத்தபடி எங்கள் அண்ணன் நீ பேச வேணான்னு சொன்னார், தம்பி சொன்னார். இங்கே பார்த்தா அண்ணன் பொழந்து கட்டினார். அண்ணன் வாரிய தலைவர்கள் ரொம்ப கவிதை மலையிலே ரொம்ப சிறப்பாக பேசுவாங்க. இப்போ எல்லா இடங்களும் நல்லா பேசுவாங்க. அவர் பெரிய சிந்தனையாளர். நான் அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கேன், ஒரு நாள் போனேன். அங்கே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அவ்வளோ ஒரு அந்நியார், அதை விட ரொம்ப பாசம் காட்டுவாங்க. ஒரு தாய், அன்பு தாய். அவங்க நல்ல உணவளித்து அன்பு காட்டி நேசிக்கக்கூடிய ஒரு சிறப்பான குடும்பத்தை சார்ந்தவர் அண்ணன் பூச்சி முருகன் அவர்கள். நன்றாக பேசினார். நம்ம சகோதரர் நம்ம காக்கி சட்டைக்காரர் அண்ணன் உதவி ஆணையர் அவர்கள் உள்ளபடியே நல்ல ஆங்கில புலமையும் தமிழ் புலமையும் ரொம்ப சிறப்பாக சில செய்திகளை சொன்னார். மகிழ்ச்சி. நடிகர் ரேகா அவர்கள் ஆசையை அறவே ஒழித்தால் துன்பம். நீங்கள் வந்த பிறகு எழுதினேன், ஏதாவது பேசணுமே என்ன திடீர்னு இப்படி உட்காந்து எழுதினேன். அதனால தான் பேப்பர் எடுத்து வேகமாக எழுதினேன். தினம் ஒரு 2 வரையிலும் சொல்லிட்டு போனால் நல்லா இருக்காங்க. ஆசையை அறவே ஒழித்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆளுக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா, முதல்ல சில பேருக்கு கார் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னார், ஒரு நாள் ஒரு வாத்தியார் சொன்னார், தம்பி எப்பயுமே ஒரு போட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். காருன்னு சொன்னால் ஞாபகம் என்ன போட்டின்னா, எதிர்த்து வீட்டுக்காரர் சைக்கிளில் போய்கிட்டு இருப்பார், நம்ம நடந்து போயிட்டுருப்போம். அப்போ அதை பார்த்த உடனே நாமும் சைக்கிள் வாங்கணும்னு ஆசை வரும். நாம் சைக்கிள் வாங்கிடுவோம். எதிர்த்து வீட்டுக்காரர் பைக் வாங்கிடுவார். பைக்கு வாங்கினோடனே நாம் சைக்கிள் வாங்கிடுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த பைக் வச்சுருவர் கார் வாங்கிடுவார். கார் வாங்கினதை பார்த்துட்டு இந்த வீட்டுக்காரர் எதிர்த்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார், நாமளும் கார் வாங்கணும்னு கஷ்டப்படுவார், போராடுவார். அப்புறம் திரும்ப அவர் என்ன பண்ணுவார், ஒரு வீடு வாங்குவார். யார், இந்த கார் வச்சுருந்த வீடு வாங்குவார். இவர் என்ன பண்ணுவார், உடனே கார் வாங்குவார். இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த ஏற்று வீட்டுக்காரர் ஒரு நாள் இறந்துட்டார். அந்த ஏற்று வீட்டுக்காரர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா என்னை கிரியேட் பண்ணதே அவர் தான். ஏன்னா என்னை சைக்கிள் வாங்க வச்சார், பைக் வாங்க வச்சார், கார் வாங்க வச்சார், வீடு கட்டுங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தார். என்னை கிரியேட்டர் அவர், என்னை தூண்டி விட்ட. எப்பயுமே ஒரு எதிர்ப்பாளர் இருந்தால் தான் ஒருத்தனை வளர முடியும் எப்பயுமே. ஆகவே தான் அந்த ஆசை இருந்த காரணத்தால் தான் வளர முடிஞ்சது. நான் ஆசை இல்லைன்னா வளரவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆசையும் மனிதனை, ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு பேங்க்கில் லோன் வாங்குவார். வீடு கட்டின பிறகு கடனை டியூ கட்ட முடியாது. போராடி ஓடி அலைஞ்சி கடனை வீட்டை விற்றுடுவார். வீட்டையும் விற்றுட்டு திரும்ப கடனாளி ஆகிடுவார். சில பேர் கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு சாதாரண குடும்பத்துக்கு ஒரு ஆயில் இன்ஜினும் ஒரு பெரிய குடும்பத்துக்கு கார் வாங்கினா போதும் அந்த குடும்பம் அழிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஏன்னா கார் வாங்கினோம்னா பொண்டாட்டிக்காரமாக சும்மா இருக்காது. வாங்க கோயிலுக்கு போகலாம், வாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம், வாங்க சினிமாவுக்கு போகலான்னு காருக்கு டீசல் போடணும். வாங்கி அதுக்கு வருமானம் வரும் இல்லையா. ஒரு கார் வச்சு நடத்துனோன்னா டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும், டீசல் போடணும். சாதாரணமாக ஒரு கார் வச்சுருந்தாலே ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா செலவாகிடும். ஆக 4 லட்சம் 5 லட்சம் வருமானம் தான் கார் வைக்க முடியும். ஆகவே ஒரு கார் வச்சுருந்தா நடுத்தரக்கூடாது, குடும்பத்தை விட்டுரும். ஒரு தொழில் ஹோட்டல் வைக்கணும்னு நினைக்கிறோம். சில நேரங்களில் ஹோட்டலில் வேலை செய்கிற சாதாரண மனிதன் அவன் ஹோட்டல் முதலாளியை 4, 10 ஹோட்டல் 20 ஹோட்டல் வச்சுருவான். பெரிய ஹோட்டல் வச்சுருந்த சிலர் தொழிலாளியாக மாறிடுவான். காரணம் அது ஆசையினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள். அதனால தான் இவர் சொன்னது என்னென்னா, நம்ம புத்தர் சொன்னது, ஆசையை அறவே ஒழித்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம்னு சொன்னார். ஆனால் எவ்வளோ ஆசைகளை குறைச்சிக்கிறோமோ இருப்பதை கொண்டு வாழ்றதை கற்றுக்கிட்டோம்னா நம்ம சிறப்பாக வாழ முடியும். போராட்டங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதுவே இப்படி ஆசைகளால் சினிமா எடுக்கிறோம். சில நேரங்களில் சாதாரண படம் சம்சாரம் மின்சாரம் ஒரு வீட்டுக்குள்ளேயே எடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா ஓஹோன்னு ஓடிச்சு.